இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் ஃபிக்ஷனில் இருக்க ராபின்சன் க்ரூசோ என்ற நாவல் தான். இது எழுதினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, டேனியல் டெஃபோன்றவங்க. அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜில் இதான் வந்து ஃபர்ஸ்ட் நாவல்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அலெக்சாண்டர் தி ஸ்காட்டன் செயலின்றவங்க வந்து அவங்களோட செயிலிங் போகிறப்போ தன்னோட செயிலிங் ஷிப் வந்து ரெக் ஆகி அந்த ஷிப் என்ன ஆகுதுன்னா ஒரு ஐலாண்டில் போய் விழுந்துடுது. ஸோ இதை வந்து இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த நாவல் வந்து ரைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதில் இருக்க ஒரு 5 கேரக்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நரேட்டர் தி ராபின்சன் க்ரூசோன்றவங்க. அடுத்தது வந்து தி போர்ச்சுகீஸ் கேப்டன். நெக்ஸ்ட் கேரக்டர் பார்த்திங்கன்னா ஜூரி. அதுக்கப்புறம் ஃப்ரைடே. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா விடோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு இந்த 5 கேரக்டர் இருக்குது. ஓகே, இப்போ வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். 1632 அதாவது 1632 ஜெர்மன் ஃபாதருக்கும் இங்கிலீஷ் மதருக்கும் பிறந்தவங்க தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபின்சன் க்ரூசோன்றவங்க. அண்ட் ராபின்சன் க்ரூசோவுக்கு வந்து அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னா சீ வயோஜ் போகணும், அதாவது வந்து கடற்பயணம் போகணும் அப்படின்றதான் வந்து அவரோட ஆசையாக இருக்கும் சின்ன வயசுலேருந்து. ஆனால் அவங்க அப்பாவுக்கு வந்து அது பிடிக்காது. அவங்க அப்பாவுக்கு என்னென்னா ராபின்சன் க்ரூசோ வந்து ஒரு லாக்கு தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரின்னு சொல்லி ராபின்சனை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சரி அப்பா தான் விடலை, அப்பாவோட ஆசை இது இல்லை, நம்மளும் வந்து நம்மளோட ஆசையை வந்து விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் 1651 பார்த்தீங்கன்னா ராபின்சனோட ஃப்ரெண்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்து ஒரு சீ வயோஜ் போகலாம், அதாவது நம்ம வந்து ஒரு சீ வயோஜ் போகலாம், அட்மையர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராபின்சனை கூப்பிட்ருப்பாரு. ராபின்சனும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே இது வந்து நம்மளுக்கு ஒரு ஃபஸ்ட்டு சான்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட ஃபஸ்ட்டு ட்ராவல் எங்கே போகலான்னு பார்ப்பாங்கன்னா லண்டனுக்கு போகலான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவரோட ஃபஸ்ட்டு ட்ராவல் வந்து லண்டனுக்கு அவங்க ஃப்ரெண்டோட போகிற மாதிரி இருக்கும். அப்படி சீ வயோஜ் போகிறப்ப என்ன ஆகும்னா பாதி தூரம் வரைக்கும் போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிக் ஸ்ட்ராம், அதாவது பெரிய ஸ்ட்ராம் ஒன்று வந்துடும். அதை பார்த்ததும் ராபின்சன் வந்து ரொம்ப பயந்து போயிடுவார். அவர் ரொம்ப பயந்து போடுறது வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் ஒரு விஷயமா, இதுக்கு போய் நீ இப்படி பயப்படுற, இது ஸ்ட்ராமே இல்லை, இது ஒரு விண்டு தான், இதுக்கே நீ பயந்தினா எப்படின்னு சொல்லிட்டு ராபின்சனை வந்து காம் டவுன் பண்ணி வச்சுருப்பாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா ராபின்சன் வந்து ஒரு முடிவு எடுப்பார். நம்மளோட ஃபஸ்ட் ஒரு சீ வயோஜ் வந்து இந்தளவுக்கு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸே வந்து இந்தளவுக்கு ஃபஸ்ட்டாக போயிடுச்சு, நம்ம வந்து இனிமேல் இந்த மாதிரி வயோஜெலாம் போக வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தில் தான் ராபின்சன் வந்து இருந்துகிட்டு இருப்பார். என்ன தான் வந்து அந்த சீ வயோஜ் போனாலுமே ராபின்சன் வந்து கொஞ்சம் அதில் வந்து மணி ஏர்ன் பண்ணியிருப்பார். அந்த மணி வந்து தன்னோட ஃப்ரெண்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்பெண்ட் பண்ணுவார். சரி, ஓகே. இதே மாதிரி வந்து என்ன ஆகுதுன்னா கொஞ்ச நாள் போகுது. அப்புறம் செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ராபின்சனுக்கு வருது. ராபின்சன் க்ரூஸ்க்கு செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வரக்குள்ள அதே மாதிரி செயிலிங் போகிறாரு. அதாவது எங்கன்னா ஆஃப்ரிக்காவுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியில். அப்படியே ஆஃப்ரிக்காவுக்கு போகிற வழியில் என்ன ஆகுதுன்னா ஒரு டர்க்கிஷ் பைரேட்ஸ், அதாவது வந்து டர்க்கிஷ் பைரேட்ஸ் வந்து எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ராபின்சன் போயிருக்காங்க இல்லையா, அந்த ஷிப்பை வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க. அந்த ஷிப்பை ஆக்கிரமிச்சிட்டு இவங்க எல்லாருமே ஒரு ப்ரிசனர்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ அந்த டர்க்கிஷ் ஷிப்போட கேப்டன் இருக்கார் இல்லையா, அந்த கேப்டன் என்ன பண்ணுறாருன்னா ராபின்சனை மட்டும் தன்னோட பர்சனல் ஸ்லேவாக வச்சுக்கணுன்னு நினைக்கிறாரு. ஸோ அதே மாதிரியே ராபின்சனும் வந்து டர்க்கிஷ் ஷிப் அந்த டர்க்கிஷோட கேப்டனுக்கு வந்து ராபின்சன் ஸ்லேவாக 2 வருஷம் அங்கேயே அந்த இதிலே வேலை செஞ்சுட்டே இருக்கார் அவருக்கு. அதே மாதிரி வந்து அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கேப்டன் இருக்கார் இல்லையா டர்க்கிஷ் கேப்டன், அவர் வந்து ராபின்சனும் அவர் கூட இன்னும் 2 மெம்பர்ஸையும் சேர்த்து ஃபிஷ்ஷிங்காக அனுப்புகிறார். நீங்கள் வந்து ஃபிஷ்ஷிங் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து மொத்தமாக 3 பேருமே சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா ஃபிஷ்ஷிங்காக போகிறாங்க. ராபின்சனும் அவர் கூட இன்னும் 2 பேரும். இப்போ ராபின்சன் யோசிக்கிறார், நம்ம வந்து இதுதான் சரியான சூழ்நிலை, இதுதான் வந்து கரெக்டான பாயிண்ட்டு, இதில் இந்த நேரத்தில் தான் நம்மளால் ஈஸியாக எஸ்கேப் ஆக முடியும், இதை விட்டுட்டால் நம்மளால் திரும்ப எஸ்கேப் ஆகவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணுறாங்க. அதில் ராபின்சன் என்ன பண்ணுறேன்னா ஒரு பர்சனை பிடிச்சி தண்ணியில் தள்ளி விட்டுறாரு. தண்ணியில் தள்ளி விட்டுட்டு, உங்களுக்கு தான் நீச்சல் தெரியும்ல, நீங்கள் நீச்சல் அடித்து தப்பிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்தது வந்து இன்னும் 2 பேர், ராபின்சன் ஒருத்தர் இருப்பார், இன்னொரு கேரக்டர் பார்த்தோம் இல்லையா ஜூரின்றவங்க அவங்க. ஸோ ஜூரியும் ராபின்சனும் என்ன பண்ணுறாங்கன்னா ட்ராவல் பண்ணுறாங்க. அதாவது அவங்க ட்ராவல் பண்ணுறப்போ வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வருது. காற்று அடிக்குது, பயங்கரமான ஒரு காற்று, ஸ்ட்ராம் வருது, நிறைய டிஃபிகல்ட்டிஸ் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் அவங்க வந்து போயிட்டுருக்காங்க. அப்படி போயிட்டுருக்கக்குள்ள ஒரு போர்ச்சுகீஸ் ஷிப்பை வந்து இவங்க 2 பேருமே பார்க்குறாங்க. அப்படி போர்ச்சுகீஸ் ஷிப்பை 2 பேரும் பார்க்குறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கேப்டன் இருக்கார், போர்ச்சுகீஸில் ஷிப்பில் கேப்டன் இருப்பார். அந்த கேப்டன் வந்து என்ன பண்ணுவார்னா
உடனே வந்து கேப்டன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ராபின்சனுக்கும் ஜூரிக்கும் நான் உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போர்ச்சுகீஸ் கேப்டன் சொல்கிறாரு. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க 3 பேர், அதாவது போர்ச்சுகீஸ் கேப்டன், அந்த கேப்டனும் சரி, ராபின்சன் அண்ட் ஜூரி, இவங்க 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரேசிலுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ என்ன ஆகுதுன்னா, ராபின்சன் என்ன பண்ணுறேன்னா, ஜூரி இருக்காங்க இல்லையா, ஜூரியை வந்து தன்னோட ஸ்லேவாக ஆக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராபின்சன் ஜூரியை வந்து அவருக்கு ஸ்லேவ் மாதிரி ஆக்கிக்கிறாங்க. அவருக்கு தேவையானது எல்லாமே ஜூரி தான் செய்கிற மாதிரி ஆக்கிக்கிறாங்க. ஜூரியும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அங்கேருந்து இவங்க தப்பிச்சு வந்தது இவங்களால தானே, ராபின்சன்னால தானே, அதனால ஜூரியும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. உடனே இவங்க எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 3 பேரும் பிரேசிலுக்கு போகிறாங்க. அங்கே போய் ராபின்சன் என்ன பண்ணுறாருன்னா, பிளான்ஸ் வாங்குறாரு. அண்ட் அந்த பிளான்ஸ் எல்லாம் வச்சு அவர் வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாரு. நிறைய பிஸ்னஸில் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் வருது. அதை வச்சு அவர் என்ன பண்ணுறாரு, நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அங்கே பிரேசிலில் சுற்றி வாங்கி போடுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக ராபின்சனுக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த பிளேஸுமே ரொம்ப போர் அடிக்குது. போர் அடிக்கவும் ஒரு என்ன நினைக்கிறேன்னா, நம்ம வந்து திரும்ப ஆஃப்ரிக்காக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. அண்ட் 1659 திரும்ப ஆஃப்ரிக்காக்கே ரிட்டர்ன் ஆகுறப்போ வந்து ரிட்டர்ன் ஆகிக்கிட்டு இருக்கக்குள்ள ஒரு ஹெவி ஸ்ட்ராம் வந்தது. அதாவது அந்த ஸ்ட்ராம் எப்படின்னா, கிட்டத்தட்ட 12 நாளைக்கு அந்த ஸ்ட்ராம் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப ஹெவி ஸ்ட்ராம். அந்த ஸ்ட்ராமில் என்ன ஆகுதுன்னா, அவங்க போனாங்க இல்லையா ஷிப்பு, அந்த ஷிப் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகி போயிடுது. ரொம்ப டேமேஜ் ஆகி போய் அந்த ஷிப் ஒரு ஹைலேண்டில் வந்து ரீச் ஆகிடுது. உடனே வந்து அன்றைக்கி என்ன ஆகுதுன்னா, எல்லாருமே வந்து இறந்து போயிடுறாங்க. அந்த இன்சிடெண்ட்டில் எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. அதுலேருந்து ஒரே ஒருத்தவங்க மட்டும்தான் தப்பிக்கிறாரு. அவர் யாருன்னு பார்த்தோம்னா, ராபின்சன் மட்டும்தான் அதுலேருந்து தப்பிச்சு வராரு. அது வந்து ஒரு மாதிரி ஒரு ஈவினிங் டைம், நைட் அந்த நியர்பை அந்த மாதிரி ஈவினிங் டைம்ஸில் அந்த மாதிரி ஆகுது. ஸோ அந்த இடத்துல வந்து நோ ஃபுட் இல்லை, ஷெல்டர் இல்லை, கிளாத் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ நைட் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு இடத்துல அங்கேயே சின்னதாக ஒரு இடத்துல வந்து அப்படியே அவர் படுத்திருக்காரு. எதுவுமே தெரியல, வெளிச்சம் இல்லை, எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் அவர் நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்து என்ன பண்ணுறாருன்னா, திரும்ப போயிட்டு அவர் அந்த ஷிப் இருந்துச்சு இல்லையா, அந்த டேமேஜான ஷிப்பில் என்னென்ன திங்ஸ் கிடைக்குதோ அது எல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டு வந்து நம்ம வச்சுக்கலாம், நம்மளுக்கு யூஸ் ஆகும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் திங்க் பண்ணுறாரு. அது மாதிரி வந்து அந்த ஷிப்பில் போய்ட்டு 12 தடவை ஒவ்வொரு தடவையும் போய்ட்டு ஒவ்வொரு பொருளாக எடுத்துக்கிட்டு வர்றாரு. அவருக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம், ஃபுட் இருக்குதா, ஃபுட் என்னெல்லாம் இருக்குதோ, கிளாத் இருக்குதா, கிளாத்து, புக்ஸு, ரோப், கயிறு இருந்தால் கயிறும் எடுத்துகிட்டு வர்றாரு. அது கூட வந்து ஒரு 7 கன்ஸ் இருக்குது. அந்த 7 கன்ஸும் இவர் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிறாரு, நம்மளுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து அந்த திரும்ப என்ன ஆகுதுன்னா, அந்த ஹெவி ஸ்ட்ராம் வருது. ஹெவி ஸ்ட்ராம் வரவும் திரும்ப அந்த இடம் ரொம்ப இதுவாகுது. அப்புறம் வந்து அந்த ஷிப் என்ன ஆகுதுன்னா, சுத்தமாக வேனிஷ் ஆகிடுது. அந்த இடத்துல அந்த ஷிப்பும் இல்லை. இப்போ அந்த ஐலாண்டில் தான் ரீச் ஆகியிருக்காங்க இல்லையா, இவருக்கு வந்து நம்ம எத்தனை டேஸ் இங்கே இருக்க போகிறோன்னு தெரியல. ஆனால் வந்து அவரோட நாள் எண்ணிக்கை வேணும் இல்லையா, அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து ஒரு கேலண்டர் ஃபாலோ பண்ணுறாரு. அதாவது செப்டம்பர் 1, 1659 அந்த ஷிப் வந்து அந்த இடத்துல ஐலாண்டில் ரீச் ஆச்சு. அதுலேருந்து அவர் வந்து நோட் பண்ணிகிட்டே வர்றாரு அவரோட கேலண்டரில் என்னென்ன டே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த ஐலாண்ட்லேயே ராபின்சன் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதே மாதிரியே இருக்க முடியாது இந்த இடத்துல, நம்ம ஒரு வீடு கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு ஹவுஸை வந்து பில்ட் பண்ணுறாரு. அதாவது எதை வச்சுன்னா, அங்கே சுற்றி இருக்க உட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உட்ஸை வச்சு ஒரு ஹவுஸ் வந்து கட்டுறாரு. சாதாரணமாக கட்டினா இங்கே வந்து அனிமல்ஸ்லாம் வரும். அதனால் நம்ம என்ன பண்ணோம், ரொம்ப டைட்டாக இறுக்கி கட்டணும்னு சொல்லிட்டு அந்த உட்ஸ் எல்லாத்தையும் நல்லா ஸ்ட்ராங்காக டைட்டாக இறுக்கி அந்த ஷிப்லேருந்து கொண்டு வந்தாங்களே அந்த திங்ஸை வச்சு அவர் வந்து ஒரு ஹவுஸ் பில்ட் பண்ணுறாரு. அண்ட் ஹவுஸ் பில்ட் பண்ணதுக்கப்புறமேட்டா அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கான ஃபுட் வேணும் இல்லையா, ஸோ ஃபுட்டுக்காக ஃபுட் சமைச்சி சாப்பிட்றதுக்கு அதில் வந்து ஒரு பாட் தயாரிக்கிறது, அந்த மாதிரி அவருக்கு வந்து என்னெல்லாம் வேணுமோ அவரே வந்து அந்த இடத்துல வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காரு. அதே மாதிரி வந்து கல்டிவேஷனும் ஸ்டார்ட் பண்ணுறாரு அந்த இடத்துல, அந்த ஐலாண்டில். ஓகே, அதுக்கப்புறம் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. கொஞ்ச நாள் ஆக ஆக அவர் என்ன ஆகுதுன்னா, ரொம்ப டயர்டாகிறாரு. ஏன்னா ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு அவருக்கு யாருமே இல்லை. ராபின்சன் மட்டும் தான் எல்லா வேலையும் பார்த்துக்கிறாரு. எல்லாமே ராபின்சன் தான் செய்கிறாங்க. அதனால் அவருக்கு ரொம்ப வந்து டயர்ட் ஆகுது. அவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம வந்து இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஆனால் எஸ்கேப் ஆகிறதுக்கு நமக்கு கண்டிப்பாக போட்டு எதுனாவது வேணும் இல்லையா, ஷிப் அது மாதிரி வேணும். அவர் வந்து என்ன பண்ணார், சரி கேனோ செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திங்க் பண்ணுறாரு. அதே மாதிரி வந்து கேனோவும் அவர் செய்கிறாரு. கேனோ செஞ்சதுக்கப்புறம் அவர் வந்து அதை சீல தள்ளலான்னு பார்க்குறாரு. ஆனால் அவரால் தள்ள முடியல. ஏன்னா அவர் வந்து ரொம்ப பெருசாக அவர் வந்து செஞ்சுடுவார். அதனால் அதை வந்து ஒரு ஆளாக வந்து அந்த கேனோவை சீல தள்ள முடியாதுன்றதுனால அவர் என்ன பண்ணாரு, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதை வந்து ட்ராப் அவுட் பண்ணிவிடுவார். இந்த பிளான் வந்து
சக்ஸஸ் ஆகலை, நம்ம ரொம்ப பெருசாக செஞ்சுட்டோம், அடுத்த தடவை செய்கிறப்ப வந்து நம்ம கண்டிப்பாக சின்னதாக செய்யணும் கேனோ அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் இன்னொன்று டேஸ் ஆகுது, அவருக்கு வந்து ஃபுட் எல்லாமே வந்து கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கம்மியாக ஆரம்பிக்குது. அதுலேயே வந்து ஒரு 6 வருஷம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் 6 வருஷம் கழித்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சின்ன கேனோ வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் வந்து திங்க் பண்ணுறாரு. யார் திங்க் பண்ணுறாருன்னா, ராபின்சன் வந்து திங்க் பண்ணுறாரு. அப்படி திங்க் பண்ணக்குள்ள அவருக்கு என்ன யோசனை வருதுன்னா, நம்ம இந்த சைடோட ஐலாண்ட்லேயே இருக்குமே, அந்த ஆப்போசிட் சைடு, அதாவது அந்த அனதர் சைடு ஐலாண்டுக்கு வந்து நம்ம போய் பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு தாட் வருது. உடனே ராபின்சன் என்ன பண்ணா, ஆப்போசிட் ஐலாண்டோட அனதர் சைடை போயிட்டு பார்க்குறப்போ என்ன ஆகுதுன்னா, அவர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. அதாவது இந்த அளவுக்கு வந்து க்ரீனரியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அங்கே இருக்க ஃப்ளார்ஸு, ஃப்ரூட்ஸ் எல்லாமே அந்த இடத்துல இருக்குது. அங்கேயும் ஒரு ஷெல்டர் வந்து அவர் பில்ட் பண்ணுறாரு. பில்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டா இருந்தாலும் அவருக்கு அங்கே இருக்கிறதுக்கு பிடிக்கல. ஏன்னா வந்து அவர் இங்கே 6 வருஷமாக இந்தாண்ட சைடோட ஐலாண்டில் இருந்துட்டார் இல்லையா, அதனால திரும்ப அவர் வந்து பேக் வந்துடுறாரு இந்த சைடோட ஐலாண்டுக்கு. அப்படி வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஒரு பேரட் வந்து பறந்து வருது, ஒரு கிளி பறந்து வருது. அதுக்கப்புறம் அவர்கிட்ட போட் இருக்குது. அந்த பேரட் வந்து என்ன பண்ணேன்னா, இவர் வந்து பேரட்டுக்கு சொல்லித்தராரு, பேசுகிறதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போனதும் இந்த பேரட் என்ன பண்ணுதுன்னா, ராபின்சன் க்ரூசோன்னு சொல்லிவிட்டு இவரோட ஃபுல் நேமை சொல்லிவிட்டு தேங்கிங் பண்ணுற விதமாக இவரோட ஃபுல் நேமை சொல்லிவிட்டு அந்த பேரட்டும் பறந்து போயிடுது. அதுக்கப்புறம் இவர் போட்டிருக்க ட்ரெஸ் எதில் செய்கிற ட்ரெஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அனிமல்ஸோட தோல் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்கின்னில் வந்து ட்ரெஸ் தைச்சி இவர் போட்டுப்பார். இவர் ஆனால் ஒரு முடிவுக்கு வர்றாரு, நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் இங்கிலாண்டுக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதிலே இந்த மாதிரி ஆகிறதுல அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 15 வருஷம் போயிடுது. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணேன்னா, ஒரு ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து அவர் பார்க்குறாரு. ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து பார்க்குறாரு. அதை பார்த்தோன்னே இவருக்கு ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. யோசிக்க ஆரம்பிக்கிறார், ஒருவேளை இது கேனிபல்ஸோட தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபுட் பிரிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது கேனிபல்ஸோட தான். அந்த கேனிபல்ஸ்ன்றது என்னென்னா, பார்க்கறதுக்கு மனுஷங்க மாதிரி, அதாவது நம்மள மாதிரி ஹியூமன் பீயிங்ஸ் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் வந்து ஹியூமன் பீயிங்ஸ் இல்லை, அது வந்து ஹியூமன் பீயிங்ஸை சாப்பிட்றக்கூடிய ஒரு இது ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவர் இன்னும் ஸ்ட்ராங்காக வந்து நம்ம பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, கேவ்க்குள்ளே இன்னொரு ஷெல்டர் நல்லா ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணி அதுக்குள்ளே வந்து அவர் வாழ ஆரம்பிக்கிறாரு. அவர்கிட்ட வந்து சரி நம்ம காப்பாற்றிக்கணும், அவர்கிட்ட ஒரு 7 கன் இருக்குது இல்லையா, அதாவது அந்த ஐலாண்டில் வந்து ஷிப்பை ரெக்காச்சுன்னா அந்த ஷிப்லேருந்து எடுத்து அந்த 7 கன் அவர்கிட்ட இருக்குது. ஸோ அவர் வந்து பயப்படாமல் தான் ஓகே இருக்கார். அடுத்த நாள் காலைல வந்து வெளியே வந்து பார்க்குறப்ப ஹியூமன் பாடி பார்ட்ஸ் எல்லாமே வந்து அங்கங்கேயும் சதறி போய் கிடக்குது. அவர் நினைக்கிறாரு இதெல்லாம் கேனிபல்ஸோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறார். இதில் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அதுலேயே வந்து 23 இயர்ஸ் வந்து ஓவர் ஆகிடுது. 23 இயர்ஸ் முடிஞ்சு போகுது. அண்ட் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் வந்து போட் வருது. அதாவது அந்த போட்டில் வந்து யாருன்னா 2 பிரிசனர்ஸ் வராங்க. யார் அந்த 2 பிரிசனர்ஸ் கூப்பிட்டு வராங்கன்னா, கேனிபல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 2 பிரிசனர்ஸை வந்து கூப்பிட்டு வராங்க. ஒரு பிரிசனர் வந்து எதுக்குன்னா, அந்த கேனிபல்ஸ் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்ணுன்றதுக்காக ஒரு பிரிசனர் வந்து வச்சுருக்காங்க. இன்னொரு பிரிசனர் வந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க கேனிபல்ஸ் கிட்டேருந்து. உடனே ராபின்சன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பிரிசனரை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கேனிபல்ஸ் கிட்ட வந்து சண்டை போடுறாரு. அவர்கிட்ட இருந்த கன்னை வச்சு அந்த கேனிபல்ஸை சுட்டுட்டு இந்த ஒரு பிரிசனரை வந்து காப்பாற்றிடுறாரு. அந்த மேன் என்ன ஏஜ்னா 25 இயர்ஸ் ஓல்டு மேன் தான் அவர். ப்ரௌன் ஸ்கின்னு, பிளாக் ஹேர் இருக்கவர். ராபின்சன் உடனே என்ன பேர் வைக்கிறாரு அந்த பிரிசனருக்குன்னா, ஃப்ரைடே அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறார். ஏன்னா வந்து அவர் அந்த டேஸை நோட் பண்ணிக்கிட்டே வர்றார் இல்லையா, என்னென்ன டேட்டுன்னு. அதில் பார்க்குறப்போ வந்து ஃப்ரைடே அன்றைக்கி தான் வந்து இந்த இன்சிடென்ட் நடக்குது. அதனால் அந்த பர்சனுக்கு வந்து ஃப்ரைடேன்னு பேர் வைக்கிறாங்க. உடனே ராபின்சன் வந்து ஃப்ரைடேக்கு வந்து இங்கிலீஷ் டீச் பண்ணுறாரு, கிறிஸ்டியானிட்டியை டீச் பண்ணுறாரு, நிறைய விஷயம். அண்ட் வந்து ராபின்சனை அந்த பர்சன் வந்து மாஸ்டர்னு தான் கால் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து ராபின்சன் ஃபுட்டு, ட்ரெஸ்ஸஸ், பிளேஸ்னு எல்லாமே கொடுக்குறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ராபின்சன் வந்து அந்த ஃப்ரைடே வந்து ஒரு ஸ்லேவ் மாதிரி ட்ரீட் பண்ணுறாரு. ஆனால் வந்து ஃப்ரைடேவே அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஏன்னா இவர் தானே அந்த கேனிபல்ஸ் கிட்டேருந்து காப்பாற்றிருக்காரு. அதனால் வந்து கிரேட்ஃபுல்லாக இவரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அண்ட் ராபின்சன் வந்து ஒரு லாயல்ஃபுல் ஸ்லேவாக வந்து ஃப்ரைடே இருந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஒரு 27 வருஷம் போயிடுது. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த டைம் வந்து கண்டிப்பாக நம்ம இங்கிலாந்துக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராபின்சன் வந்து திங்க் பண்ணுறாரு. அப்படி திங்க் பண்ணிவிட்டு ஷிப்புக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உடனே
இன்னொன்று போட் வந்து வருது. அந்த போட் என்ன ஆகுதுன்னா 21 கேனிபல்ஸ் 21 கேனிபல்ஸோட 2 பிரிசனர் வந்து கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி கூட்டிகிட்டு வரக்குள்ள ராபின்சனும் ஃப்ரைடேவும் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் அந்த 2 பிரிசனரில் ஒருத்தர் வந்து ஃப்ரைடேவோட ஃபாதர். ஓகேவா? ஸோ ராபின்சனும் ஃப்ரைடேவும் என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேருமே வந்து அந்த கேனிபல்ஸ் கூட சண்டை போட்டு ஃபாதர் அதாவது வந்து ஃப்ரைடேவோட ஃபாதரை வந்து காப்பாற்றிடுறாங்க. இப்போ வந்து ஃப்ரைடேவோட ஃபாதரும் அந்த 2 அவர் கூட இன்னொருத்தர் இருப்பார். அந்த 2 பிரிசனர்ஸையும் காப்பாற்றுறாங்க. இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா 4 மெம்பர்ஸ் ஆகிடுறாங்க. ராபின்சன், ஃப்ரைடேவோட ஃபாதர் அண்ட் இன்னொரு பிரிசனர் இருக்காங்களே அவங்க எல்லாருமே சேர்த்து 4 பேர் ஆகிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ராபின்சன் என்ன பண்ணுறேன்னா அந்த புதுசாக ஃப்ரைடேவோட டேடியும் இன்னொருத்தவங்களையும் வந்து 2 பேரையும் போயிட்டு நீங்கள் மெயின் லேண்டில் போய் பாருங்கள் எதனாவது ஹெல்ப் கிடைக்குதான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் அனுப்பிடுறாரு. ஓகேவா? இப்போ அந்த டைம் என்ன ஆகுதுன்னா ஒரு ஷிப் ஒன்று வருது, இங்கிலீஷ் ஷிப் வரவும் இப்போ பார்க்குறாரு. அதாவது வந்து அந்த 21 கேனிபல்ஸ் இருக்காங்களே அந்த எல்லாரையுமே என்ன பண்ணுறாருன்னா ராபின்சன் எல்லாருமே அடித்து ஃபைட் பண்ணி இந்த 2 பேரை காப்பாற்றிட்டு அவங்க எல்லாருமே அந்த ஐலாண்ட்லேயே விட்டுடுறாங்க. ராபின்சன் வந்து இந்த ஐலாண்டில் நான் எப்படி சர்வை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறைய விஷயங்களை வந்து அந்த கேனிபல்ஸ்க்கு சொல்லி கொடுத்துட்டு நிறைய விஷயத்த வந்து அந்த ஃபைட் பண்ணாங்களே அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் இங்கே சர்வை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேர் வந்து வந்துடுவாங்க. இப்போ ஒரு இங்கிலீஷ் ஷிப் வந்து வருது தூரத்துலேருந்து. ஆனால் பார்த்தா ஏற்கனவே அந்த ஷிப்பில் வந்து ஒரு சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. அது வந்து என்ன சண்டைன்னு பார்த்தீங்கன்னா கேப்டனுக்கும் சுப்பீரியர் ஆஃபீஸருக்கும் சண்டை நடக்குது. அப்படி சண்டை நடக்கக்குள்ளே யாருமே வந்து கேப்டனோட வாய்ஸ் வந்து கேட்கல. கேப்டன் சொல்கிறது வந்து யாருமே கேட்குறது தயாராக இல்லை. அவர் சொல்கிறது வந்து ஃபாலோவும் பண்ணலை. அதனால் ராபின்சன் வந்து என்ன சொல்கிறாருன்னா கேப்டன் கேட்டு நான் வந்து உங்களுக்கு உங்களோட போட்டை வாங்கி கொடுத்துட்றேன். ஆனால் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்னை வந்து கண்டிப்பாக இங்கிலாண்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராபின்சன் கேட்குறாரு. உடனே அந்த கேப்டனே என்ன பண்ணுறாருன்னா சரின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அக்செப்ட் பண்ணதும் என்ன பண்ணுறாங்கன்னா ராபின்சனும் அந்த சொன்ன மாதிரி அந்த போட்டை அவங்கக்கிட்டேருந்து வாங்கி கொடுக்கும். கேப்டன், ஃப்ரைடே, ராபின்சன் இவங்க 3 பேரும் சேர்ந்து எங்கே போகிறாங்கன்னா இங்கிலாண்டுக்கு ட்ராவல் பண்ணுறாங்க. இப்போது ராபின்சன் வந்து எத்தனை இயர்ஸ் அதாவது அங்கே ஐலாண்டில் இருந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 27 இயர்ஸ் 2 months 19 days வந்து ஐலாண்டில் ஸ்டே பண்ணியிருக்காரு. ஓகே. அண்ட் டிசம்பர் 19, 1686 அவர் வந்து ஐலாண்டை விட்டு நகர்றாரு. அண்ட் இங்கிலாண்டில் வந்து 1687 ரீச் ஆகுறாரு. இங்கிலாந்து போனதுமே அவர் யாரை பார்க்கறதுக்கு போகிறாங்கன்னா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் பார்க்கறதுக்கு போகிறாங்க. ஆனால் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க அப்பா அம்மா எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. ஆனால் அவங்களோட 2 nephew சிஸ்டர்ஸ் மட்டும் இருக்கிறாங்க. அவங்க 2 நெஃப்யூவும் அவங்க அங்கிள் ராபின்சனை பார்க்கவும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ வந்து நிறைய டைம் அந்த ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுற உடனே வந்து அவருக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பிரேசில் அதாவது ஸ்டார்டிங்கில் பிரேசிலில் இருந்திருப்பார் இல்லையா, அப்போ பிரேசிலில் வாங்கின ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் இவர் என்ன பண்ணுறேன்னா விற்றுடுறாரு. எல்லாத்தையும் விற்றுட்டு நம்ம இங்கிலாண்ட்லேயே செட்டில் ஆகிடணும்னு சொல்லிட்டு இங்கிலாண்ட்லேயே செட்டில் ஆகிடுறாரு. அண்ட் அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவருக்கு 3 குழந்தைங்க, 2 பையன் 1 பொண்ணு. அண்டு பசங்க பிறந்ததும் அவங்க ஒய்ஃபும் கொஞ்ச நாள் வந்து இறந்து போயிடுறாங்க. இவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம வந்து இனிமேல் வயோஜெல்லாம் திரும்ப போக தேவையில்லை, நம்ம ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பாக போய்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ராபின்சன் க்ரூஸோ வந்து நினைக்கிறாரு. ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா நெஃப்யூ அதாவது அந்த 2 பேர் இருக்காங்க அவங்க திரும்ப ராபின்சன் அவங்க அங்கிள் கிட்ட வந்துட்டு நம்ம இன்னொரு வயோஜ் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்து ராபின்சன் என்ன பண்ணுறாருன்னா 1694 திரும்ப அந்த இன்னொரு வயோஜுக்கு வந்து ரெடி ஆகுறாரு. அவருக்கு வந்து என்ன ஆசைன்னா அவர் வந்து 27 இயர்ஸ் கிட்ட அந்த ஐலாண்டில் வாழ்ந்திருக்காரு இல்லையா, நம்ம வந்து திரும்ப அந்த ஐலாண்ட் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது, எப்படி அந்த ஐலாண்ட் வந்து இருந்துகிட்டு இருக்குது பார்க்கணுன்னு ஆசை. இவர் வந்து அதே மாதிரி அங்கே போகணும்னு நினைக்கிறாரு. ஆனால் வந்து அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அந்த ஐலாண்ட் எல்லாமே எப்படி இருக்குன்னா ஒரு காலனி ஏரியாஸாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அதுக்கப்புறம் வந்து திரும்ப எப்படின்னா இவரோட வயோஜை வந்து அப்படியே இவரோட வயோஜை திரும்ப போய் வயோஜ் போகிற மாதிரி இந்த ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. தேங்க்யூ.